துரைக்கர்ணா, கட்சி விதிகளில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றும் பெரிய ஹோல்டெல்லாம் கிடையாது, நாங்கள் முடிவு பண்ணுறத தான் ஹோல்டு அப்படின்ற புள்ளிக்கு நகர்ந்துட்டார் இபிஎஸ். இப்போ ஓபிஎஸ் என்ன செய்வார், அல்லது இந்த உரிமை மீட்கக்கூடிய இந்த திரும்ப அனைவரையும் ஒருங்கிணைக்கிற குழு அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இரட்டை எல்லை தொடர்பான பிரச்சனை என்பது நம்ம 1989 96 காலகட்டத்திலே பார்த்தோம். 1989ஆம் ஆண்டு ஜே அணி ஜா அணி என்று பிரிந்த பொழுது மரியாதைக்குரிய ஜானகி அம்மையார் அணியில் தான் அதிகபட்ச எம்எல்ஏக்கள், அதிகபட்ச செயற்குழு, பொதுக்குழு, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மிக அதிகமாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இவங்ககிட்ட மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவிடம் ஒரு 30-31 எம்எல்ஏ குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் தான். அப்போ நியாயமாக தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை திருமதி ஜானகி அம்மையார் அணிக்கு தான் கொடுத்துருக்கணும். அப்போவே அந்த அரசியல் தட்பவெட்ப நிலை, மத்திய அரசனுடைய அழுத்தம், அது மாதிரியெல்லாம் பேசப்பட்டது. நம்ம ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம். அன்றைக்கு காட்சி ஊடகங்கள் இல்லை, பத்திரிகைகளில் அது தொடர்பான விவாதங்கள் பார்த்தோம். அப்படியே 96க்கு வாங்க. 96ல் போட்டி அதிமுக தொடங்கி திருநாவுக்கரசர் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற அங்கே கணிசமாக இருந்தாங்க. திருநாவுக்கரசர் வெர்சஸ் ஒரே நாளில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் போட்டி அதிமுக பொதுக்குழு நடக்குது. அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் விஜயராணி விஜயசேஷ மகாலில் செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரு பொதுக்குழு நடக்குது. இந்த 2 பேருமே நாங்கள் தான் அதிமுகன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கோர்ட்டுக்கு போகுது, எலெக்ஷன் கமிஷன் போகுது. திருநாவுக்கரசருடைய கோரிக்கை மறுதளிக்கப்பட்டு சின்னம் செல்வி ஜெயலலிதாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இதை தான் நான் சொன்னேன். அப்போவும் விமர்சனங்கள் எழுந்தது, லாபி நடந்தது, மத்திய அரசு அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இந்த 2 தகவல்களை நம்ம முன்ன வச்சுக்கலாம். இப்போ கட்சி விதி அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அடிப்படை விதி 43 அடிப்படையில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர் தான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். இதை மீறி நடைபெறுகிற பொதுக்குழு, செயற்குழு மற்றது எல்லாமே கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு. அடுத்தடுத்து போகிற போது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் 2021இல் அது கட்சி விதிப்படி அதிகாரபூர்வமாக ஒரு தேர்தல் நடத்தினாங்கல்ல, ஒற்றை வாக்கில் 2 பேர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருவரும் தேர்தல் ஆணைய சட்டத்திட்ட விதிப்படி கிளை செயலாளரிலிருந்து கிளை, பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநிலம் என்று அனைத்து தேர்தல்களையும் முடித்து செயற்குழு, பொதுக்குழுக்களையும் தேர்வு செய்து கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளையும் நியமித்து இருவரும், ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் இருவரும் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு. இன்னும் அது இருக்குது. மரியாதைக்குரிய அண்ணன் ஷியாமா அவர்களுக்கு அந்த விஷயம் டீட்டெயில் ஃபுல்லாகவே அவர் தெரியும். இது எல்லாமே இன்னும் அங்கே தான் இருக்கிறது. அப்போ அவரே குறிப்பிட்டது மாதிரி இந்த தீர்ப்புகள் அனைத்துமே இங்கே உரிமையியல் நீதிமன்றத்தில் நடக்கிற அதற்கு பிறகு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மரியாதைக்குரிய இபிஎஸ் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்தால் அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாதுன்னு. அந்த தேர்தல் ஆணையத்தில் தான் போய் ரெட்டலை எங்களுக்கு வேணும்னு முறையீடு செய்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் தான் ஒரு இடைத்தேர்தலில் இவரே கையெழுத்து, ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்தே போட முடியாதுன்னு அவைத்தலைவராக இருக்கிற ஒரு கையெழுத்து போடணும்னு சொன்னது. ஆக உட்கட்சி விவகாரங்கள் மட்டும் ஒரு கட்சி சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அந்த விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொதுவெளி பார்வையாக இருக்கிறது. இந்த விஷயத்தை திரு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து நாங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தோம், ஜெயச்சந்திரன், நீதியரசர் ஜெயச்சந்திரன் எங்களுக்கு தீர்ப்பு வழங்கினார், அதற்கு பின்னர் எங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்தது. கட்சியின் விதி என்பது நீங்கள் உலக அளவில் எல்லா அரசியல் கட்சிகளுமே அதனுடைய உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர், கட்சியினுடைய நிறுவனத் தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த அடிப்படை உறுப்பினர்களால் கட்சி தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதி 43 உருவாக்கி இருக்கிறார்கள, அந்த விதியை யாராலும், எந்த செயற்குழுவோ பொதுக்குழுவோ பொதுச் செயலாளரை யாராலும் திருத்தவோ நீக்கவோ ரத்து செய்யவோ முடியாதுங்கிற ஒரு இருக்குது. நீதியரசர் ஜெயச்சந்திரன் அந்த விதிப்படி தான் தீர்ப்பு கொடுக்கிறார். அடுத்தடுத்த தீர்ப்புகள் வேற, அதுதான் சொல்கிறேன். அடுத்தடுத்த தீர்ப்புகள் இப்போ இந்த முடிந்த முடிவாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாம் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த விசாரணையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே ரெட்டலையை கொடுத்துட்டோம். இபிஎஸ்க்கு ஒரு பொது தேர்தலே சந்திச்சிட்டாரு, இனி ஏன் டிஸ்பியூட்டுன்னு வரீங்க அப்படின்னு சொல்லலாம்ல, சொல்லலை இல்லை. அப்போ இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது,
இது தொடர்பாக எல்லோரையும் விசாரித்து திரு ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் இதை தாண்டி திரு புகழேந்தி, திரு KC பழனிசாமி, அந்த புகார்தாரர்கள் அனைவரையுமே விசாரித்து இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ நீதிமன்றத்துக்கும் தெரியும்ல, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாருக்குமே தெரியும்ல, தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும்ல. அப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. டிஎன் சேஷன் தான் அந்த காங்கிரஸ் மற்ற இதுகளில் அந்த பிரச்சனை டிஸ்பியூட் வந்தபோது வெறும் தலைகளின் எண்ணிக்கை, வெறும் பெரும்பான்மையை மட்டுமே பார்க்க மாட்டோம், கட்சியின் அடிப்படை விதிகளையும் பார்ப்போம் அப்படின்னு டிஎன் சேஷன் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் கட்சியின் அடிப்படை விதிப்படி எங்களுக்கு உரிமை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் தரப்பில் நேரடியாகவும் அந்த ஆணையம் கேட்ட எல்லா தேதிகளையும் தேர்தல் ஆணையத்திட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்கள் தரப்பு நியாயம், இதை தாண்டி திரு KCP புகழேந்தி சொன்ன அந்த வாதங்கள், இதை எந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளப் போகிறது, திரு இபிஎஸ் தரப்பில் இருந்தும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இடையில நம்ம ஒரு பிரச்சனை பார்த்தோம். உயர்நீதிமன்ற நீதியரசர் கார்த்திகேயன் வந்து ஏங்க இதில் இணை பொதுச் செயலாளர் தான், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் பென்ஷன் வந்திருக்கு, நீங்கள் எப்படி பொதுச் செயலாளர்னு போடணும் அப்படிங்கிற போது அவங்க வருத்தம் தெரிவித்து அதை மாற்றியெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததை பார்த்தோம். அப்போ பிரச்சனைகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்கிறது அப்படிங்கிறத உயர்நீதிமன்றமே சொல்லி. சரி, இப்போ இந்த டிஸ்பியூட் இருக்குன்னு தெரியுது. ஆனால் அவர் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க இதுல தலையிடாதீங்கிற ரேஞ்சுக்கு தான் அது முரண்படுறாரு இல்லையா? நீங்க உங்களுக்கு அதுக்கான உரிமை இல்லைன்னு சொல்ல வர்றாரு, அப்படிதானே அதை மீன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு இருக்குங்கிறத சொல்றாரு. அதாவது ஷாம் சார் என்ன சொல்றாருன்னா, இதை வைத்து அதாவது வந்து சின்னத்தை வைத்து இங்க ஒரு அரசியல் கேம் ஆட முடியாது அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்றாரு அப்படிங்கிறார். இல்லை, ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கு, அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கு முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு தான் உண்டு அப்படிங்கன்னு பார்த்துருக்கோம். இப்போ எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் சின்னத்தை ஒதுக்க வேண்டிய அந்த பொறுப்பு என்பது அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் என்பது இவங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு தான் சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட தெரியல. எனக்கு தம்பி வக்கீல் அக்னீஸ்வரனுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உச்சபட்சம் அப்படின்னா ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு கட்சியை முடிவு பண்றது, அந்த கட்சியில யாரு தலைமையில இருக்கணுங்கிறத தேர்தல் ஆணையத்துல இருக்கிற தலைமைகள் முடிவு பண்றாங்க அப்படிங்கிறதும் ஆபத்தானது தானே. அப்ப அந்த கட்சிக்கான ஜனநாயகமே எங்க இல்லைன்னு ஆயிடாதா? இல்லை இல்லை இல்லை, அதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஏற்படுகிற அந்த உட்கட்சி பிரச்சனைகள், இந்த விவாதங்கள், இது எல்லாமே நிச்சயமாக அது அவங்க தான் தீர்த்துக்கணும். ஆனால் அது நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சில முடிவுகளை எடுக்குது. அந்த அடிப்படையில் தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை அவருக்கு ஒதுக்கி ஒரு தேர்தலை எதிர்கொண்டுட்டாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ மீண்டும் இந்த பிரச்சனை என்பது நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குல்ல. இப்போ இந்த விஷயம் என்பது உயர்நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை நீங்கள் மீண்டும் விவாதித்து புகார்தாரர் அனைவரையும் விசாரித்து நீங்கள் எங்களுக்கு ஒரு இறுதி தீர்ப்பை முடிவை அறிவிங்கள் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அதான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பொதுக்குழுவை ஏற்றுட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு தான் அதைத்தான் தொடக்கத்தில் சொன்னேன். அரசியல் தட்பவெட்ப நிலைமைகளுக்கு ஏற்ப நான் சொன்ன 89, 96 நம்ம அதை பார்ப்போம். அதனால அந்த அடிப்படையில் இப்ப தட்பவெப்பநிலை யார் பக்கம் வீசுது, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமா இருக்கு, இந்த அதுதான் சொல்றேன். இந்த நிலைமைகளுக்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல ஓபிஎஸ் வந்து இதை எப்படி பார்ப்பார்? அவர் வந்து தேர்தல் ஆணையத்திடம் இந்த அதிகாரம்னு பார்ப்பாரா, இல்ல வரப்போற ஈரோடு கிழக்குல கடந்த முறை மாதிரி ஒருவேளை இடைத்தேர்தலை அறிவிச்சா அவர் என்ன மாதிரி மூவ் பண்ணுவாரு, சசிகலா அவர்களுடைய மூவ் என்னவா இருக்கும், இந்த ஒருங்கிணைப்பு குழு அவங்களுடைய மூவ் என்னவா இருக்கும், இவர் இதெல்லாம் கணக்கில் கொண்டு தானே இப்படியான ஒரு அறிக்கையை அவர் கொடுத்திருப்பாரு. இபிஎஸ் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கும். இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? திரு ஓபிஎஸ் தரப்பு, திருமதி சசிகலா தரப்பு, இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் எல்லா தரப்பினுடைய ஒருமித்த விருப்பம் என்பது பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியில் இருப்பவர்கள், இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் கட்டமைப்பு, தொண்டர் பலம், நிர்வாகிகள், மக்கள் ஆதரவு என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற உணர்வு இந்த தரப்பு எல்லாத்தையும் இருக்குது. எனவே இதற்கான முயற்சிகளில் இவங்க ரொம்ப ஒரு சாஃப்டாக ஒரு மிதவாத அடிப்படையில் இவங்களுடைய பயணம் என்பது போய்கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக நமக்கு இதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி.
மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை நாங்கள் யாரையுமே சேர்க்க மாட்டோம், கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு முறை தோத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மனநிலை. அவர் இப்போதைக்கு மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு எந்த தியாகத்திற்கும் தயார் அப்படின்னு சொல்லி அவர் டெக்ளேர் பண்ணிட்டார். அவர் செய்ய வேண்டிய தியாகம் என்பது இந்த பிடிவாதத்தை தளர்த்துவது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பக்கம் இருக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவில் அந்த இடைத்தேர்தலில் ஆட்சி கட்சியினர் செய்த அந்த அதிகார துஷ்பிரயோகம், நிர்வாக சீர்கேடுகள், அவங்க நடத்துகிற அந்த பட்டி அடிச்சது போனது, இதை காரணம் காட்டி தான் விக்கிரவாண்டி தேர்தலை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதே காரணம் அதே ஈரோடில் இதை விடவும் கூடுதலாக கடந்த முறை நடைபெற்றதை விடவும் அதிகமாக நடைபெறும் என்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிச்சயம் அந்த தேர்தலிலும் திரு எடப்பாடி அவர்கள் போட்டியிட மாட்டார் அப்படின்னு. அவர் போட்டியிடாத போது திரு ஓபிஎஸ் தரப்புமே போட்டியிட மாட்டார்கள். அது எளிதாக திமுக அதை அவங்க கைப்பற்றிக்கிடுவாங்க, கைப்பற்றுறது தான் அவங்களுக்கு.